இங்க பாருங்க அலைய எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லம்மா. கடல் தாம்மா. அம்மா என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க மீல்ஸுங்க. அம்மா அப்படியே சாப்பிடு. ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிற? சாம்பார். இதெல்லாம் அயன் பண்ணி தான் கட்டணும். சூப்பராக இருக்குது இந்த கலர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நானும் அம்மாவும் வெளில வந்திருக்கோம். அப்படியே பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க மாமரம் நிழல். அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் போயிருக்காங்க. நான் அப்படியே பார்த்திங்கன்னா மணி 10 ஆகிடுச்சிங்க. செம்ம வெயிலாக இருந்துச்சா, அதை மாமரத்து நிழலுக்கு வந்தாச்சுங்க. ஆமாங்க, அப்படியே அம்மா வந்தோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்றா பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எவ்வளோ பெருசுக்கு இருக்குது ஒரு மாமரமும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆகுதுங்க இதெல்லாம் வச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் மாமரம் தான். ஆனால் எல்லா மாமரமும் பார்த்திங்கன்னா செம்ம மொத்தமாக இருக்குங்க. ஒன்று போய் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு. இருக்கிறதுலே இதாங்க பெரிய மாமரம்னு நினைக்கிறேன். ஒரு வேர்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. மேலே பாருங்கள், எப்பா செம்ம அழகாக இருக்குங்க பார்க்கவே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த மரம் வச்சு செம்ம பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வேரும் பயங்கரமாக இருக்குங்க வேர். ஆனால் பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் கம்மியாக தாங்க வச்சுருக்கு. ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன் மரத்துக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு புத்து இருக்குங்க, பாம்பு புத்து. அம்மா அப்படி என்னத்தம்மா பார்த்துட்ருக்கேன்? மாமரமாக இருக்கேன்னு பார்த்துட்ருக்கேன். அம்மா எப்போ போனம்மா நீ? அவங்களாம் பேசிகிட்டே இருந்தாங்க, சரின்னு பேசிட்டு நானும் இருந்துட்டேன். எவ்வளோ நேரமாக நானும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காது. என்ன பண்ணுறது, நீனும் வருவ நானும் பார்த்து என் கண்ணே பூத்து போயிடுச்சுமா. அது பசியோட வேற இருக்க. ஆமாம், நான் சாப்பிடவே இல்லையா, செம்ம பசி. ஏஞ்சா வயிற்றெல்லாம் சுருக்குன்னு குத்துது வர. வரும்போது சாப்பிட்ருக்கலாம்ல நீனும். சாப்பிட்ருக்கலாம், சரி சீக்கிரமாக போயிடுமே அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ போய் 2 மணி நேரம் சென்று வந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு? சரி இப்போ போய் சாப்பிட்டு போயிடலாம் போ. அம்மா இடம் எப்படி இருக்கு? நல்லா நிழலாக இருக்குது, பாய எடுத்து போட்டு தூங்கலாம். நல்லா சூப்பராக இருக்குல்லம்மா. ஆமாம், ஆனால் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குமா? ஆனால் ஒரு மாங்காய் கூட இல்லை. மாங்காவே இல்லை. ஆனால் ஆமாம் சூப்பராக இருக்குது தானே. ஆனால் காற்றெல்லாம் ஜில்ஜில்னு இருக்கு. மாமரம் தான், மாமரம் புளிய மரம். ஆமாம், எத்தனை குதிரை நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கு பாருங்க. செம்ம அழகாக இருக்குங்க இந்த குதிரை. அது மேலே பாருங்களேன் முடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நம்மளை பார்த்தோன்னே பயந்துட்டு போதா என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குங்க. நம்மளை முட்டிட போகுது. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா மலை சைடெலாம் வச்சு இந்த மூட்டையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த குதிரையாக என்னன்னு தெரியலங்க. இதெல்லாம் ரன்னிங் வச்சா செம்ம ஸ்பீடு போகுங்க. இந்த பாருங்க மாமரம் எத்தனை இருக்குது பாருங்களா. அது உள்ளே நல்லா ஒன்று பார்த்திங்கன்னா படுத்துருக்கு, ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கு, மீதி பார்த்திங்கன்னா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. எல்லாம் ஃபுல்லாக யோசனையிலே இருக்குங்க எல்லா குதிரையும். ஆனால் செம்ம அழகாக இருக்குது இந்த சின்ன குதிரை. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்த வேத்துக்கு அப்படியே போகுது பாருங்க. எல்லாம் ஓடிடும் போருக்கு. இந்த பாருங்க ஓட ஆரம்பிச்சுட்டு பாருங்க என்ன பார்த்துட்டு. அம்மா என்ன கடலுக்கு வந்தாச்சா இல்லையா? வந்தாச்சு. எப்படி இருக்கு பார்த்தியா இல்லையா? நீ வந்து எவ்வளோ நாள் ஆகுதுமா? நான் கடலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆகுது. வந்ததே இல்லை நான்லாம். ஆமாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குல்லம்மா. ஆமாம், இதில் ஒரு நாளைக்குமா மட்டி பிடிக்கணுமா? உட்காந்து புடி. உட்காந்து புடி. ஏன் பிடிக்க மாட்டியா நீ? எனக்கெல்லாம் பிடிக்க தெரியாது. அது அழகாக சின்ன பிள்ளையில பிடிப்பாங்க, இப்போல்லாம் பிடிக்கவே நேரம் இல்லை. இப்போ பாருங்க அலைய எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குல்லம்மா. கடல் தாம்மா, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஐயே தண்ணி பேண்டை நினச்சிட போகுது. அம்மா தண்ணியை தலையில் தொடணும் தானே?
என்ன இப்படி இது பண்ற? மா ஓ என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க மீல்ஸுங்க. மா ஓ அப்படியே சாப்பிடு. ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிற? சாம்பார். சாம்பாரா? இங்கே பாருங்க என்னென்ன இருக்குன்னு. சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கேன்? நல்லா நல்லா இருக்கா? அப்படியே இங்கே பாருங்க என்னென்ன ஐட்டம்னு. எல்லா ஐட்டமும் இருக்குங்க. காரக்குழம்பு, பாயசம். எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாருங்கள் பைக்கு சரி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு வந்தோமா, அதனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபு எடுக்க மாட்டுது. அதை பார்த்தீங்கன்னா பேட்டரியை கட்டிட்டு போய் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டோன்னா அதுக்கு அந்த ஒர்க் ஆகுங்க. இந்த பைக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க புதுசாக இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. அது எதனால பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ வெளியில் போய்ட்டு வந்தேன்னா உடனே கழுவிடுவேன். அதனால தாங்க துரு பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னமும் எனக்கு இந்த பைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கின பைக்கா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மனசும் இல்லை. அதனால் வீட்டிலே கிடக்குதுன்னு சொல்லி வச்சாச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. மைலேஜும் நல்லா கொடுக்கும். அதனால் எங்கே போனாலும் சூப்பராக இருக்கும் இந்த பைக்கு மட்டும் எனக்குங்க. ஏன்னா ட்ராவலிங்கெலாம் எனக்கு இந்த பைக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். ஆமாங்க, பேட்டரியை கட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட வேண்டியதான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துங்க இந்த மெக்கானிக் வேலைலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பைக்கு கட்டுறது. மா ஓ எப்போம்மா டைலரிங் வேலைலாம் கற்றுக்கிட்டேன்? அதெல்லாம் கற்றுக்கல. இது பிரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுக்காக அதை நறுக்கிறேன் அந்த நூலை. பாருங்க வெறும் கத்திரிக்கோள் இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. அதனால் டைலரிங்னு நினச்சிட்டேன். அந்த புடவை சூப்பராக இருக்குமா? ஆமாம், பாப்பா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது. இங்கே பாருங்க இவ்வளோ புடவை இருக்குங்க. ஆனால் ஒரு புடவையே தான் சும்மா கட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா. இதெல்லாம் கட்ட முடியுமா? வெய்ய நேரத்தில் இதெல்லாம் கட்ட முடியாது. வாயில் போட தான். அதனாலயா? செட் ஆகும். கீழே என்னம்மா ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்படியே அவசரத்தை துவைச்சேன்னு வச்சு உள்ளே திணிச்சு வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். மடித்து வைக்கணும். இதெல்லாம் மேலே இப்போ வச்சுட்டு வர சூப்பராக இருக்குது. இந்த புடவை என் தம்பி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எங்கள் மணி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த புடவையும் இதை வச்சுருக்கேன். சின்ன தம்பி கல்யாணத்துக்கு வச்சதும் வச்சுருக்கேன். சரிம்மா வைம்மா. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணுங்க. இது ஒரு நாள் ஆகிடும். சரிம்மா நீ பண்ணுமா. ஃப்ரீயாக கோவில் தான் வைக்கணும். இதெல்லாம் மடிச்சிடணும். ஆமாம். புடவையெல்லாம் மடித்து முடிச்சிட்டேன். புடவையெல்லாம் மடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமாண்டில் கேட்குறாங்க, நீங்கள் சமைக்கிற அடுப்பை பற்றி சொல்லுங்கன்னு. அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க சிலிண்ட்ரு. இது தாங்க மெயின். இந்த சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குங்க. இந்த 8 சிலிண்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மேலே வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாருங்க அடுப்பு. இது தாங்க ரொம்ப சமையல் நாங்கள் பண்ணியிருக்கோம். அம்மா இது ஆனால் ஒரு பிரியாணி பண்ணலாம்லம்மா? பிரியாணி பண்ணலாம், ஆனால் கொஞ்சமாக பண்ணுற மாரி இந்த பண்ணலாம். ஒரு 2 பேருக்கு. ஆமாம். அதிகமான கூட்டமாக இருக்கவங்களாம் செய்ய முடியாது. கம்மியாக பண்ணணும். கம்மியாக பண்ணுறோன்னா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். ரொம்பலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கிறனா வைக்கலாம். அவ்வளோதான். நிறைய பேர் கேட்குறாங்க இதை பற்றி சொல்லுங்கன்னு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கங்க. நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க வேணாம். எங்களுக்கு இந்தமாரி சமையல் வீடியோவுக்கு தேவைப்படுறதுனால வாங்கியிருக்கோம். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அம்மா கால் வலிக்காக தாங்க இந்த அடுப்பே வாங்குச்சு. உட்காந்துட்டு சமைக்கிற மாதிரி. அம்மா அடுப்பை பற்றி கேட்டாங்க, சொல்லி முடிஞ்சிருச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த அடுப்பு நல்லா எரியும். ஆனால் அம்மா என்ன துணியெல்லாம் காய போட ஆரம்பிச்சாச்சா? இது என்ன இவ்வளோ துணி இருக்கு? ஆமாம், துணி தான் நிறையா இருக்கும். காற்று எவ்வளோ அடிக்குது பார்த்தியா? ஒவ்வொரு காற்று அடிக்குது. துணியெல்லாம் கொடியில் இருக்குமா? எல்லாம் போயிடும், காற்றுல அடிச்சுக்கிட்டு போயிடும். அதுதான் கிளிப்பு போட்டாகுது. அது எவ்வளோ கிளிப்பு போட்டாலும் நிற்காதுமா. ஆமாம், நான் எங்கேயோ போகுதே. என் துணியே எவ்வளோ துணி போயிடுச்சு பறந்து. ஆமாம், நானும் எப்படியோ போட்டு பார்க்குறேன். யார் துணியெல்லாம்? நிவி துணியா? நிவி திவி ஏப்பா. ஆனால் எல்லாம் சரி துணி இருக்கு. அதே மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு வெயில பத்தியா? வெய்ய காலையிலே விட்டு ரவுண்டு கட்டுது. ஆமாம், முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. கொடி போதுமா? போதும். இந்த கொடி போதும். இது போதா?